சார், இப்பல இருந்தே அவனை சரி பண்ண ட்ரை பண்றோம் சார். உங்கள் ஜீ தமிழில் காசை வாங்கிட்டு ஓடிய ஒளிர மோட்டடிக்கிற மாதிரி அடிக்கிற மனுஷனாடி. ஆமா அடிப்போம். கேவலம் நீ ஒரு பொம்பளை. காசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நம்ம நாட்டை ஆண்டதும் பொம்பளை தான், நம்ம நாட்டை நிர்வாகம் பண்றதும் பொம்பளை தான். அப்ப வட்டி காசை நீ கொடு. டேய், இவளெல்லாம் அடிக்க கூடாது, அடக்கி ஆளணும். புத்தம் புதிய மெகா தொடர் சின்னஞ்சிறு கிளியே ஜூலை 21 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு. சின்னஞ்சிறு கிளியே இந்த மாதிரியே ஒவ்வொரு வீட்லயும் பணத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு 5 லட்சத்தை வெல்லக்கூடிய அரிய வாய்ப்பு காத்திருக்கு. சின்னஞ்சிறு கிளியேவை நம்ம ஜீ தமிழ்ல முழுசா பாருங்க. அதுக்கிடையில கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சொல்லி ரூபாய் 5 லட்சத்தை பரிசா வெல்லக்கூடிய வாய்ப்பு பெறுங்க. வரும் திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு. ஒரே நாள், ஒரே வாய்ப்பு, ஒரே அதிர்ஷ்டசாலி. அது நீங்களாவும் இருக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. பிஎஃப் செட்டில்மெண்ட் அமௌண்ட் 30 lakhsக்கான செக் வந்திருக்கு. இந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன ஓட்டு வீடு, அதுவே எனக்கு போதும். என்னடா பண்றீங்க புள்ளைய? 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். இதுல 30 லட்சம் ரூபாய்க்கு டிடி இருக்கு. மீதி பணம் இந்த இடம் வந்து எனக்கே சொந்தம்னு கையெழுத்து போடுங்க. மகன் செய்த தவறால் சுக்குநூறாகும் சொந்த வீடு கனவு. வரதட்சணை கேட்டு இவளை அடிக்கிறாமா? நானே என் கையால கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து கேஸ் எடுக்க வைக்கிறேன். உங்க மருமக வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன் படி வேற வச்சுட்டே. மீனாட்சி திவ்யா சதியால் மீண்டும் துளசி மீது விழும் பழி. கெட்டி மேளம் திங்கள் முதல் சனி வரை மாலை 6:30க்கு. உங்களுக்கு அந்த கடவுள் தான் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இதுக்கு ஆயுஷ்மான் ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணணும். அவருக்கு பிறந்த குழந்தை தான் இதை செய்யணும். அவ வந்தாதான் செய்ய முடியும்னா பூஜையே வேணும். தனாவை வர வைக்காம இந்த பூஜை பண்ண முடியுமா? நீங்க சொன்னதாலதான் நான் 3 சுமங்கலி வச்சு பூஜை பண்ணலாம்னு சொன்னேன். ஐயாவோட பொண்ணு வந்து செஞ்சாதான் இந்த பூஜை பலிக்கும். பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தனாவை வச்சுதான் நம்ம இந்த பூஜையே பண்ண போறோம். முதல்ல எல்லாரோட முகத்தையும் பார்க்கணும். எதிர்ப்பை மீறி வரும் தனா ரகுராம் கண்ணில் சிக்காமல் ஹோமத்தை முடிப்பாளா? சந்தியா ராகம் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு. இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? நாளை காலையில 10 மணிக்கு அங்க போய் பாரு. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற இட்லிக்கார அம்மாவும் நான் தான், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஜனகாம்பாலும் நான் தான். இவதான் இனிமே என்னோட செக்ரட்டரி, பிஏ எல்லாம். இவன் எதுக்கு நம்ம கம்பெனில வேலைக்கு வச்சிருக்கீங்க? இன்னையில இருந்து தமிழ் தான் உனக்கான ரிப்போர்ட்டிங் மேனேஜர். அவளுக்கு என்னால வேலை செய்ய முடியாது. அவளுக்கு பயந்து தானே நீ ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்ற? நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வரேன். எனக்கு பயந்து அவ ஒரே நாள்ல ஆபீஸை விட்டு ஓடலாம் இல்லன்னு பாரு. நாளைக்கு இருக்கு அவனுக்கு. வாரிசு திங்கள் முதல் சனி வரை மதியம் 1:30க்கு. தங்கிகளின் திருமணத்திற்கு அழைக்க புறப்படும் சண்முகம். கல்யாண பத்திரிகை வாங்கிக்கோங்க. எனக்கு என் மதனி சூடாமணி மேல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா என் மருமக வீரா கழுத்துல என் மகன் சிவபாலன் தான் தாலி கட்டுவான். வெளிப்படும் சூடாமணியின் விருப்பம். நீங்க ஒரு 400 பத்திரிகை கேட்டீங்களா? அதை கொடுத்துட்டு போலாம் தான். என்ன உள்ள ஒரு சத்தம் கேக்கு? அப்படி ஒண்ணும் கேட்கலையே, பத்திரிக்கை கொடுத்தாச்சுல, நீங்க கிளம்புங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி இருக்குல்ல. மர்மங்கள் அவிழுமா? திருமணத்தை நோக்கி பரபரப்பாக நகரும் கதைக்களம். அண்ணா திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. பிஎஃப் செட்டில்மெண்ட் அமௌண்ட் 30 lakhsக்கான செக் வந்திருக்கு. இந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன ஓட்டு வீடு, அதுவே எனக்கு போதும். என்னடா பண்றீங்க புள்ளைய? 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். இதுல 30 லட்சம் ரூபாய்க்கு டிடி இருக்கு. மீதி பணம் இந்த இடம் வந்து எனக்கே சொந்தம்னு கையெழுத்து போடுங்க. மகன் செய்த தவறால் சுக்குநூறாகும் சொந்த வீடு கனவு. வரதட்சணை கேட்டு இவளை அடிக்கிறாமா? நானே என் கையால கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து கேஸ் எடுக்க வைக்கிறேன். உங்க மருமக வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன் படி வேற வச்சுட்டே. மீனாட்சி திவ்யா சதியால் மீண்டும் துளசி மீது விழும் பழி. கெட்டி மேளம் திங்கள் முதல் சனி வரை மாலை 6:30க்கு. உங்களுக்கு அந்த கடவுள் தான் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இதுக்கு ஆயுஷ்மான் ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணணும். அவருக்கு பிறந்த குழந்தை தான் இதை செய்யணும். அவ வந்தாதான் செய்ய முடியும்னா பூஜையே வேணும். தனாவை வர வைக்காம இந்த பூஜை பண்ண முடியுமா? நீங்க சொன்னதாலதான் நான் 3 சுமங்கலி வச்சு பூஜை பண்ணலாம்னு சொன்னேன். ஐயாவோட பொண்ணு வந்து செஞ்சாதான் இந்த பூஜை பலிக்கும். பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தனாவை வச்சுதான் நம்ம இந்த பூஜையே பண்ண போறோம். முதல்ல எல்லாரோட முகத்தையும் பார்க்கணும். எதிர்ப்பை மீறி வரும் தனா ரகுராம் கண்ணில் சிக்காமல் ஹோமத்தை முடிப்பாளா? சந்தியா ராகம் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு. உங்கள் ஜீ தமிழில் காசை வாங்கிட்டு ஓடிய ஒளிர மோட்டடிக்கிற மாதிரி அடிக்கிற மனுஷனாடி. ஆமா அடிப்போம். கேவலம் நீ ஒரு பொம்பளை. காசை பத்தி உனக்கு என்ன தெரியும்?
நம்ம நாட்டை ஆண்டதும் பொம்பளை தான், நம்ம நாட்டை நிர்வாகம் பண்றதும் பொம்பளை தான். அப்ப வட்டி காசை நீ கொடு. டேய் இவளெல்லாம் அடிக்க கூடாது, அடக்கி ஆளணும். புத்தம் புதிய மெகா தொடர் சின்னஞ்சிறு கிளியே ஜூலை 21 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு. பிஎஃப் செட்டில்மெண்ட் அமௌண்ட் 30 lakhsக்கான செக் வந்திருக்கு. இந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன ஓட்டு வீடு, அதுவே எனக்கு போதும். என்னடா பண்றீங்க புள்ளைய? 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். இதுல 30 லட்சம் ரூபாய்க்கு டிடி இருக்கு. மீதி பணம் இந்த இடம் வந்து எனக்கே சொந்தம்னு கையெழுத்து போடுங்க. மகன் செய்த தவறால் சுக்குநூறாகும் சொந்த வீடு கனவு. வரதட்சணை கேட்டு இவளை அடிக்கிறாமா? நானே என் கையால கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து கேஸ் எடுக்க வைக்கிறேன். உங்க மருமக வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன் படி வர வச்சுட்டே. மீனாட்சி திவ்யா சதியால் மீண்டும் துளசி மீது விழும் பழி. கெட்டி மேளம் திங்கள் முதல் சனி வரை மாலை 6:30க்கு. உங்களுக்கு அந்த கடவுள் தான் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இதுக்கு ஆயுஷ்மான் ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணணும். அவருக்கு பிறந்த குழந்தை தான் இதை செய்யணும். அவ வந்து அதான் செய்ய முடியும்னா பூஜையே வேணும். தனாவை வர வைக்காம இந்த பூஜையை பண்ண முடியுமா? நீங்க சொன்னதால தான் நான் 3 சுமங்கலி வச்சு பூஜை பண்ணலாம்னு சொன்னேன். ஐயாவோட பொண்ணு வந்து செஞ்சாதான் இந்த பூஜை பலிக்கும். பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தனாவை வச்சுதான் நம்ம இந்த பூஜையே பண்ண போறோம். முதல்ல எல்லாரோட முகத்தையும் பார்க்கணும். எதிர்ப்பை மீறி வரும் தனா ரகுராம் கண்ணில் சிக்காமல் ஹோமத்தை முடிப்பாளா? சந்தியா ராகம் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணிக்கு. இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? நாளை காலையில 10 மணிக்கு அங்க போய் பாரு. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற இட்லிக்கார மாவும் நான் தான், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஜனகாம்பாளும் நான் தான். இவதான் இனிமே என்னோட செக்ரட்டரி, பிஏ எல்லாம். இவன் எதுக்கு நம்ம கம்பெனில வேலைக்கு வச்சிருக்கீங்க? இன்னையில இருந்து தமிழ் தான் உனக்கான ரிப்போர்ட்டிங் மேனேஜர். அவளுக்கு என்னால வேலை செய்ய முடியாது. அவளுக்கு பயந்து தானே நீ ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்ற? நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வரேன். எனக்கு பயந்தவ ஒரே நாள்ல ஆபீஸை விட்டு ஓடலாம் இல்லைன்னு பாரு. நாளைக்கு இருக்கு அவனுக்கு. வாரிசு திங்கள் முதல் சனி வரை மதியம் 1:30க்கு. தங்கிகளின் திருமணத்திற்கு அழைக்க புறப்படும் சண்முகம். கல்யாண பத்திரிகை வாங்கிக்கோங்க. எனக்கு என் மதனி சூடாமணி மேல நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா என் மருமக வீரா கழுத்துல என் மகன் சிவபாலன் தான் தாலி கட்டுவான். வெளிப்படும் சூடாமணியின் விருப்பம். நீங்க ஒரு 400 பத்திரிகை கேட்டீங்களா? அதை கொடுத்துட்டு போலான்னு தான். என்ன உள்ள ஒரு சத்தம் கேக்கு? அப்படி ஒண்ணும் கேட்கலையே, பத்திரிக்கை கொடுத்தாச்சுல, நீங்க கிளம்புங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி இருக்குல்ல? மர்மங்கள் அவிழுமா? திருமணத்தை நோக்கி பரபரப்பாக நகரும் கதைக்களம். அண்ணா திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. தமிழே, உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அங்க நீ நல்ல பேரை மட்டும் தான் எடுக்க.